எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. ஜூஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயந்தான் இல்லையா? ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை கடைகளில் பாட்டிலில் வாங்கி குடிக்கக்கூடிய ஜூஸாக இருந்தாலும் சரி தான். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும், குடிப்போம். ஆனால் ஹெல்த்துன்னு வரும்போது நமக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். கடையில் வாங்கி குடிக்கிறது ப்ரிசர்வேட்டிவ் நிறைய வைப்பாங்க, கெடாமல் இருக்கிறதுக்கு. அது நோய்களை தான் உண்டு பண்ணும். ஃப்ரெஷ் ஜூஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் சுகர் பேஷண்ட்டு எல்லா ஃப்ரூட்டையும் சாப்பிட முடியாது, எல்லா ஜூஸையும் குடிக்க முடியாது. ஏன்னா சுகர் அது ஸ்பைக் பண்ணிடும். இந்த மாதிரி பல்வேறு விதமான தடைகள் நம்ம ஜூஸ் குடிக்கும்போது இருக்க தான் செய்யுது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜூஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம், திருமண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கப்பில் ஜூஸ் தான் தருவாங்க. ஏன்னா உடனடியான ஒரு எனர்ஜி அதனால் நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட மோசம்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஜூஸுகளே இருந்தாலும் ஜூஸ் தெரப்பின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெரப்பினா என்னது? ட்ரீட்மெண்ட்டு. ஜூஸ் தெரப்பிங்கும் போது ஜூஸை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன வியாதிகளை குணப்படுத்த முடியும், அதாவது என்னென்ன ஜூஸ் குடித்தா என்னென்ன வியாதிகள் சரியாகும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்தந்த வியாதிகள் உங்களுக்கு சரியாயிடும். அங்கே வரிசையாக பார்த்துடலாம். முதலாவது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அப்பப்போ கோல்டு, ஃப்ளூ, முக்கியமாக இந்த சீசனல்னு சொல்லுவோம் இல்லையா? குளிர்காலம் வந்துட்டாலே உடனே நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். முக்கியமான விஷயம், குளிர்காலம் வந்தாச்சுன்னா ஜூஸ்லாம் குடிக்கக்கூடாது, சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தாலே சரி தான். ஏன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா ஜூஸுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிடணும், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட பாருங்கள். அப்போ தான் பெனிஃபிட். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதோட கேரக்டரே மாறி போயிடும், அது எஃபெக்ட்டும் குறைஞ்சி போயிடும், அது நோய்களை தான் உண்டாக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இதை நீங்கள் குடிக்க பார்க்கலாம். அப்போ இந்த கோல்டு ஃப்ளோ அதிகமாக வந்துகிட்டே இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை கூட்டுறதுக்கு என்ன ஜூஸ் குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் இருக்கு இல்லையா, அன்னாச்சி பழம், அது கூட இஞ்சி, பூண்டு மூணையும் சேர்த்து போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம குடிக்கணும். எக்ஸ்ட்ராவாக சுகர் எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ரூட்டில் உள்ள வைட்டமின் சி ஆகட்டும், இஞ்சில் உள்ள ஜிஞ்சரால் ஆகட்டும், பூண்டில் உள்ள ஆலிசின் ஆகட்டும், புரோமெலின், இது போக எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டர் மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பூஸ்டர். அது நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உயர்த்தும். இதனால் அடிக்கடி வரக்கூடிய ஃப்ளூ, இந்த மாதிரி வியாதிகள் கட்டுப்படுத்தப்படும். அதுக்காக காய்ச்சல் வந்தால் இது மட்டுமே குடித்தா சரியாகுதுங்க. காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவரை பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிடணும். இது போக அடிஷ்னலாக இதை குடிச்சிக்கலாம். இது வராமல் இருக்கிறதுக்கு இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைவலி. சில பேர் சரியாக தண்ணிலாம் குடிக்க மாட்டேங்கிறாங்க, டீஹைட்ரேஷன் வரும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா மூளை செல்கள்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகி இதனால் தலைவலி வரும். அப்போ இந்த ஹைட்ரேஷன் பிரச்சனைனால வந்த தலைவலிக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். அது மட்டும் பத்தாது, வெள்ளரிக்காய், செலரி, க்ரீன் ஆப்பிள், இந்த 3 கலந்த ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தர்பூசணி வேணாலும் தனியாக குடிச்சிக்கலாம். இது உங்களுக்கு உடம்புல ஹைட்ரேஷன் அதிகப்படுத்தி தலைவலியை குறைக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன். இது பார்த்தீங்கன்னா உடம்புல நீர்ச்சத்து, நார்ச்சத்து கம்மியாக இருக்கனால தாங்க வருது. டைஜஷன் கோளாறு இருக்கும்போது தான் உங்களுக்கு மலச்சிக்கலும் வரும். அப்போ நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த கேரட், ஆப்பிள், பேரிக்காய், இந்த 3 கலந்த ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மலம் ஈஸியாக வெளியே போயிடும். நாலாவது அல்சர் பிரச்சனை. பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க. இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. முட்டைக்கோஸ் மற்றும் செலரி இது கலந்த ஒரு ஜூஸ் மாதிரியோ இல்லைனா இதை சமையல் பண்ணியோ சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் ஈஸியாக சரியாயிரும். பியர்னு சொல்லக்கூடிய பேரிக்காய் இருக்கு இல்லையா, இது மலச்சிக்கலுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், பிபி. நிறைய பேருக்கு இன்னைக்கு பிபி அதிகமாக இருக்குது. என்ன தான் மாத்திரை சாப்பிட்டாலும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும், குறைய மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்க குடிக்க வேண்டிய ஜூஸ் என்ன தெரியுமா? பீட்ரூட், ஆப்பிள், ஜிஞ்சர், இந்த 3 கலந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம், பிளட் ஃப்ளோ அதிகரிக்கும். இதனாலே பார்த்தீங்கன்னா பிபி கண்ட்ரோல் ஆகிடும். ஆறாவது பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி டயர்டாக சோம்பலாக அப்படியே இருக்கிறது, எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறது. இதற்கு முக்கியமான ஜூஸ் ஏபிசி ஜூஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட், இது கூட கொஞ்சம் லெமன், புதினா கூட போட்டுக்கலாம். இந்த ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு எனர்ஜி பூஸ்டர், எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம். இது இன்றைக்கி ஒரு பெரிய வியாதி மாதிரி மாறிட்டு வருதுங்க. யாரை கேட்டாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, குழந்தைகள் கூட சொல்லுது. இதுக்கு குடிக்க வேண்டிய ஜூஸ் என்னென்னு பார்த்துடலாமா? பனானா, ஸ்ட்ராபெரி, பேரிக்காய், இந்த 3 கலந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு அப்படியே காமாக ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா இதில் மெக்னீசியம் சத்து அதிகமாக இருக்குங்க. இது போக பொட்டாசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, உடம்புல கார்டிசோல் ஹார்மோனை குறைக்கக்கூடிய பண்பு இருக்குது. ஏன்னா கார்டிசோலுங்கிறது டென்ஷன் அதிகரிக்கக்கூடியது. அப்போ இதை குறைச்சாலே உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். எட்டாவதாக பார்த்தீங்கன்னா கிட்னி டிடாக்ஸ்னு கூட சொல்லலாம். இதுக்கு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா தர்பூசணி மற்றும் மல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி, அதை சீடாகவும் சரி இல்லைனா பொடியாகவும் போட்டு ஒரு திரவமாய் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி சூப்பராக டிடாக்ஸ் ஆகும். கிட்னி டிடாக்ஸ் பற்றி ஒரு முழுமையான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து தெரியும்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் லாசிக்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம், நீரை விளையத்தக்கூட தன்மை இருக்குது. அப்போ அழுக்கும் சேர்ந்து வெளியே போயிடும். 9ஆக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண் மற்றும் தோல் நல்ல மினுமினுப்பாக, க்ளோவாக, பளபளப்பாக, கண் பார்வை நிறைய தெரிகிறதுக்கு கேரட், பீட்ரூட், குடமிளகாய், இந்த 3 கலந்த ஒரு கலவையை குடிச்சிட்டு வரலாம். இந்த குடமிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கேரட், பீட்ரூட் போதும். இது உங்களுக்கு உதவி பண்ணும். இது முக்கியமாக
பீட்டா கரோட்டின் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த க்ளோ வரதுக்கு முக்கியமான காரணம். கடைசியாக 10வது பார்த்தீங்கன்னா லிவர், நம்மளுடைய கல்லீரல் டிடாக்ஸ். இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உடம்புல உள்ள எல்லா கழிவு அழுக்கையும் கல்லீரல் ஆட்டோமேட்டிக்காக டிடாக்ஸ் பண்ணுது. அப்படி இந்த கல்லீரலே டிடாக்ஸ் பண்ணாதான் அது நல்லாயிருக்கும். நம்ம ஹார்ட் எப்படி முக்கியமாக உடம்பு ஃபுல்லாக பிளட் அனுப்புதோ அதே மாதிரி உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றது கல்லீரல். கல்லீரலை பாதுகாக்க டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு இஞ்சி, பூண்டு, மஞ்சள், லெமன், பட்டை இருக்கு இல்லையா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டை தான் அது, சின்னமோன் பட்டைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கலந்து ஒரு திரவமாக குடிச்சிட்டு வந்தோம்னா லிவர் டிடாக்ஸ் ஆகும். இது எப்படி பண்ணணும், எவ்வளோ குடிக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு தனி வீடியோவே நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஜூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவென்டிவ் மாதிரி, நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியதான். நோய்கள் வந்தால் முழுமையாக சரிப்படுத்துமானா இது மருந்து கிடையாது. தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது நல்லாயிடும். முக்கியமாக தண்ணி நிறைய குடிங்க. இந்த ஜூஸுகள் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயங்களும் அது பண்ணுது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சுகர் பேஷண்ட்ஸு சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜூஸாக குடிக்காமல் டைரெக்டாக பழமாக சாப்பிட்டீங்கன்னா அதில் உள்ள நார்ச்சத்து உங்கள் சுகரை குறைக்கிறதுக்கு உதவி புரியும். மற்றவங்க தாராளமாக ஜூஸாகவே குடிக்கலாம். அதனால தான் இதை ஜூஸ் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஜூஸ். ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் சுகர் எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த ஜூஸ் தயாரிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பழத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு அன்றைக்கே குடிச்சிடணும். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோ இல்லைன்னா பழங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணதோ பண்ணக்கூடாது. எஃபெக்ட் உங்களுக்கு பெருசாக இருக்காது. தேவையில்லாமல் சளி தொந்தரவு தான் வரும். இதோட எஃபெக்ட் முழுமையாக வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக பழத்தை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் பண்ணி அன்றைக்கே முடிச்சிருங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களை சுற்றியுள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.